ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட்டா மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நான் ஒரு 3 மாங்காய் எடுத்திருக்கேங்க. இந்த 3 மாங்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு மண்சட்டிக்கு மாற்றிக்கலாம். இப்போ தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்புல வந்து மாங்காய் நல்லா ஊறட்டுங்க. இதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். இதை வந்து வெயிலெலாம் வைக்க தேவையில்லைங்க. மாங்காய் சீசன் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் கண்டிப்பாக இந்த மாங்காய் ஊறுகாய் வைப்பாங்க. அது காலையில் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து உப்புல ஊறட்டுங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துருக்கேங்க. இப்போ கடுகை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம். 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேங்க. இப்போ வெந்தயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. வெந்தயத்தை வந்து கருகு விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ 2ஐயும் ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். மாங்காய் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குங்க. இது கூட வந்து நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச வெந்தயம் கடுகு பொடியும் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். உப்பு சேர்க்க தேவையில்லை. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுத்துடலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 100 ml வந்து எண்ணெய் சேர்க்குறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட வந்து உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு வந்து பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் எல்லாம் நல்லா பொரியட்டுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பை வந்து மாங்காய் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மாங்காய் வந்து ஒரு வாரத்துக்கு கூட அப்படியே இருக்குங்க. இதை வெயிலில் வைக்கலாம் தேவையே இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் பார்த்தோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலாக வந்து மிதக்குங்க. பார்க்குறப்பே சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சீசனில் மாங்காய் கிடைக்குங்க. மாங்காய் கிடைச்சா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டிலையும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது தயிர் சாதம், கஞ்சி சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.